கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளுமாறு சுதீஷ் வலியுறுத்தியது உண்மை என்று திமுக பொருளாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தேமுதிகவினர் மாறி மாறி பேசுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். துரைமுருகன் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். கடைசியா சொல்ற ஒரு விஷயம் என்ன பாக்குறேன்னா, நீங்க திமுக தொடர்பான சில விஷயங்கள் பேசிருக்கீங்க தலைமை தொடர்பாகவும், நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல, ரொம்ப இதா நடந்துக்கிட்டேன்னு ஒரு புதிய கருத்தை முன்வைக்கிறார். என்ன சொல்ல போனா, நான் போன்ல வந்துகிட்டு இருக்கேன். இதுல நானே காந்தி அவர் 2 பேரும் தான் போன்ல வர்றோம். காரில் வரும்போது தான் சுதி என்கிட்ட பேசினார். ஆகினா 2 வருஷம். அதனால நான் பேசுறேன்றதெல்லாம் அதுக்கு மேலே நான் எதிர்பார்க்கிறேன். நான் அப்படியெல்லாம் அவர் சொன்னார்னா, சுதீர் மீது நான் வைத்திருந்த மரியாதைக்கு அவரே ஒரு கொந்தகத்தை ஏற்படுத்துகிறான்னு பண்ணுறோம். இன்றைக்கி அவர் எங்கள் ஊருக்காரர், எனக்கு தெரிஞ்ச பேர், பழக்கப்பட்ட நண்பர், என்னை எழுத்து 2 வருஷம் பாருங்க அசம்பிளியில் நின்றவர். ஆகையினால் எனக்கு அந்த ஊருக்காரன். அதனால் அவர் இப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் நான் வருத்தப்படுவது தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஒரே நேரத்தில் திமுக அதிமுகவோட தொடர்ந்து பேசிக்கிட்டே அவங்க வந்து கூட்டணி பேரத்தை அதிகப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். என்கிட்ட வந்தது மட்டும் சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ சொல்லுங்க திமுக நிலைப்பாடு. நான் தேமுதிக நம்ம முடிஞ்சு போச்சு, நமக்கு கதவு அடைக்கப்பட்ட விஷயம் தானா? தேமுதிக கூட கடைசி தலைவரோட பேச எங்களுடைய நிலைமையை நான் உங்களுக்கு சொல்லிடுறோம். எங்களுடைய நிலைமை சொல்லிடுறோம். நாங்கள் தோழமை கட்சிகளுக்கு சீட்டுக்களை பகிர்ந்து அளித்து விட்டோம். எங்களுடைய நிலைமை இருக்கு. நான் அப்போ நேற்று சொன்னேன், இதில் ஏதாவது மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணும்னா எங்கள் தலைவர் தான் செய்ய முடியும். நான் இல்லைன்னு நேற்று சொல்லலை. அது அவங்கள்ட்ட எங்கள் தலைவர் பார்த்தா பேசினா தான் இனிமேல் எங்ககிட்ட இல்லை. அவர் இல்லாதாலும் நான் பேசுகிறேன். இனிமேல் அவர் தலைவர் உண்டு, அவர் உண்டு, அவர் உண்டு. இந்த விஷயத்தை வந்து அதிமுகவோட அமைச்சர்கள் சொல்ற அமைச்சராகட்டும், தம்பிதிரியாக இருக்கட்டும், ஒரே சமயத்தில் 2 கட்சிகளும் பேசுவது வந்து ரொம்ப இயற்கையானது. இது வந்து துரைமுருகன் வெளியே கூறி வந்து தவறானதுன்னு சொல்லி தம்பிதிரை சொல்லி. இல்லை, நான் தப்பாக பேசலையே. நான் இல்லை நான் வந்து 2 இடத்துல பேசுகிறாங்க, தப்பாக பேசலை. எங்கிட்ட வந்தது நான் சொன்னேன். பிரஸ்காரர் கேட்டால் சொல்லாமல் அப்படி வீடு நிறைய பிரஸ்காரர் இருக்காங்க. நான் எழுத போகிறேன்னா என்ன மரமான்னு சொல்லுவாங்கல்ல. திமுக தேர்தல் பிரச்சாரம் எப்போது தொடங்கும்? அதெல்லாம் தலைவர் சொல்லுவார். நாங்கள் உள்ள பேசிக்கொண்டதே வெளியே சொல்ல பழக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டு முன்வைக்கிறார் சார் சுதீஷ். ஒரு கொஞ்சம் அதிகமாகவே கருத்து முன்வைக்கிறாரு. அதுக்கு உங்களுடைய கருத்து? இவ்வளவு கால நண்பர்கள் ஒரே இதில் இருந்திருக்கீங்க. நான் இங்கே பேசுறது அவருக்கு முழுக்க அவரே இங்கே இல்லை. அவர் இல்லை. இப்போ வந்து மறுபடியும் அதிமுக கிட்ட போய் ஒண்டிக்கிறதுக்காக என்னை பற்றி சொல்கிறாங்க, அவ்வளோதான். நேற்று நடந்த தலைவர்கிட்ட தெரியப்படுத்தினீங்களா? தலைவர் என்ன சொன்னாங்க? சொன்னேன், நான் சொல்லிட்டு வந்தேன். அதனால உடனே சொல்லிட்டேன். ராத்திரி கூட்டணிக்கான கதவுகள் அடைக்கப்பட்டதுங்க. அந்த ஆத்திரத்தில் வந்து அவர் வந்து உங்கள் மீது சேற்றை வரி இறைக்கிறார். வாரி இறச்சிட்டு போகிறாரு. பாவம், அவங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க சார். அதுக்கு மேலே நான் அவங்கள புண்படுத்த விரும்பலை. நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.